கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 32வது நாளாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். துன்பங்களின் வழியாய் பரலோகம் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சொல்கிறது. இந்த சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டு வரும் நாட்களிலே முதலாவது சில தினங்கள் சிலுவையின் மூலமாய் கிடைத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலைகளை குறித்து தியானித்தோம். அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கடைசி நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள், சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்ன வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதன் வழியாய் சோதனையிலே நாம் எப்படி உறுதியாய் நிற்பது, சோதனை காலத்திலே நாம் அவர்களை எப்படி மேற்கொள்வது என்கிற வார்த்தைகளை ஆலோசனையாய் கர்த்தர் கொடுத்தார். அதன் வரிசையிலே சொல்லப்பட்ட காரியம்தான் இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் படுகிற பாடுகள், அதாவது அக்கினி போன்ற சோதனைகள் ஏதோ புதிதென்று நீங்கள் நினைத்து விடாதிருங்கள். அது புதிதல்ல. தெய்வத்தை நம்பினவர்களுக்கும் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் ஆண்டவரை உண்மையாய் பற்றி அவரை சார்ந்து அந்த பரலோகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சோதனைகள், அக்கினி போன்ற காரியங்கள் வருவது புதுமை அல்ல, அது இயல்புதான். ஏனென்றால் நாம் பின்பற்றி வருகிற இயேசுவையே சாத்தான் சோதித்தான். அவருக்கே பல சோதனைகளை கொண்டு வந்தான். அவருடைய பிள்ளைகளுக்கு அவன் கொடாமல் இருப்பானா? நிச்சயமாய் அவன் சோதனைகளை கொண்டு வருவான். ஆகையால் கிறிஸ்துவை நம்பினவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சோதனைகள் புதிதல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக வரும், அது இயல்புதான். ஆனாலும் அந்த சோதனை நடுவிலும் கர்த்தர் நம்மை தாங்குவார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு ஒரு பிரதிபலன் காத்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும் பொழுது அந்த பிரதிபலனை, அந்த நித்திய மகிமையை நாம் அடைய போகிறோம். ஆகையால் சோதனைகள், கஷ்டங்கள், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் வரும் பொழுது அது புதிதல்ல, அது எதிர்பாராமல் வந்தது அல்ல என்பதை நீங்கள் நினைத்து அது யதார்த்தமாய் வந்ததல்ல, அது தெய்வ சுத்தத்தின்படியாகவும் அவருடைய நோக்கத்தின்படியாகவும் நமக்கு அனுமதிக்கப்பட்டதே என்பதை நாம் புரிந்து நாம் தொடர்ந்து ஓடுவோம். இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். அந்த நித்திய மகிமையிலே நாம் போய் சேர்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவியாக இருப்பார். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார்.